ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டே 4 வீடியோ தான். ஏற்கனவே வந்து டே 3 வீடியோ வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 4 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். காலையில் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து நல்ல வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து வெளியே போயிட்டு அம்மாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போயிட்டு சாரீ வாங்கி கொடுத்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா அம்மாக்களும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பொருளாக நம்ம வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் சாரீ எடுத்து கொடுத்தோடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ சாரீ எடுத்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா சொல்லிட்டாங்க, உனக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கோ நீ அதையே ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வந்து சிக்கன் கட்லெட்டும் டீ, அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஒத்துக்கிடாது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீ வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் கட்லெட்டும் டீயும் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வெஜ் பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஊரில் வந்து பீஸா வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஊரில் வந்து இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது கிடையாது. நான் சென்னையில் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். சென்னையை விட ஊரில் வந்து பீஸா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. மதர்ஸ் டே ஸ்பெஷலாக அம்மாவுக்கு வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து மதியானத்துக்கு வந்து அம்மா வந்து ரோஸ் வாட்டர் வச்சிட்ருக்காங்க. இது வந்து 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் வந்து இந்த குழம்பை பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வில்லேஜில் எங்கள் தெருவில் வந்து முக்கியமாக ரோஸ் வாட்டர் தான் சொல்லுவாங்க. ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அதில் வந்து மிளகா பிச்சு போட்டிருப்பாங்களாம். அந்த மிளகா பிச்சு போட்டிருக்கிறது வந்து ரோஸ் இதழ் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இதை ரோஸ் வாட்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த குழம்பு செஞ்சிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சில சமயத்தில் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா இந்த குழம்பு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டு தருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோட வீடியோ வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு தெளிவாக சூப்பராக உங்களுக்கு போடுறேன். அம்மா வீட்டில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு போட்டு எடுத்து காமிக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னைக்கு போன பிறகு இந்த ரெசிபியை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரசம் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரசம் மாதிரி இருக்காது. இது வந்து ரசத்தை விட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா நான் ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் டைம் வந்து ஏதாவது தரணும், ஈவினிங் டைமோ இல்லைன்னா நைட்லேயே வந்து சாப்பாடு செஞ்சு தருவாங்கள்ல, அப்போது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு வந்து இந்த குழம்பு தான் வைப்பாங்க. இது உடனே செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த குழம்பு தான் வைப்பாங்க. இதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த நாட்டுக்கோழி முட்டையில் வந்து ஆம்லேட் போட்டு தருவாங்க சுட சுட. அதை ஈவினிங் டைம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பசியோடு வரும்போது இதை செஞ்சு தருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு இன்றைக்கும் அந்த டேஸ்ட்டை வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து நாட்டுக்கோழி முட்டையில் தான் ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு முட்டை கம்மியாக சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது இந்த ரோஸ் வாட்டர் குழம்புக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி ஆம்லேட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரசத்தை விட இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கூட வீட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டேன். இது அம்மா கையினால் சூடாக செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து இன்றைக்கி சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சுருங்க, வேறு எதுவும் வேண்டாம், அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு விட்டுருங்க, முன்னாடி செஞ்ச மாதிரி அதாவது சின்ன வயசில் செஞ்சு கொடுத்த மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கணும், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு எங்கள் அம்மா வந்து இங்கே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மா நான்வெஜ் தான் செய்கிறதுக்கு போனாங்க. நான் வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஊருக்கும் டிக்கெட் போட்டேன். இன்றைக்கி ஈவினிங் 15 நாள் ஊரில் இருந்தாச்சு. இன்றைக்கி ஈவினிங் வந்து டிக்கெட்டும் போட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது நான்வெஜ் எதுவும் சாப்பிட வேண்டாம், வயிறை கொஞ்சம் எம்டியாக விட்டுக்கலாம், இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி இந்த மாதிரி செய்ய சொன்னேன். ஸோ ட்ராவல் டைமில் குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேக் பண்ணுற வேலை நிறைய வேலை இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக முடித்தா தான் மற்ற வேலைகளும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. அம்மா வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்காங்க. இதை நல்ல வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை
வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் அம்மா பொரிச்சாங்க. தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி ஆம்லேட் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொதுவாக ஆம்லேட் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில ஆம்லேட் செய்ய மாட்டாங்க. நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ஒரு ட்ரிப்பாவது நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலெலாம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்றாங்க. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் தான் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்றாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறது இந்த மாதிரி தான். ஏன்னா காரக்குழம்பு அந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லாமல் நல்லெண்ணெயில் தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆம்லேட்லாம் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறாங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லன்ச் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் வந்து திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லன்ச் இதோட முடிச்சாச்சு. இந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா எப்போ எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜோ இல்லைன்னா முட்டையோ ஏதோ பொரிச்சாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கரெக்டாக வந்து படுத்துக்கிடும். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸும் வந்தாச்சு. பஸ்ஸில் போய்கிட்டுருக்கோம் சென்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் திசைமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 15 நாளில் பரோட்டாவே சாப்பிடலாம். அதனால் வந்து எனக்கு ட்ராவலில் வந்து பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஆளுக்கு ஒரு பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அம்மா வந்து சப்பாத்தி எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து பரோட்டா தான் எனக்கு கம்பல்சரியாக பரோட்டா தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சென்னையிலேருந்து எந்த பஸ்ஸில் நாங்கள் திசைமலைக்கு வந்தோமோ அதே பஸ்லேயே நான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருந்தேன். பஸ்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் தனியாக ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரெஸ்ட் ரூம் வசதியெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கிறதுனால நான் வெளியே எங்கேயும் இறங்கவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்களால ரிட்டன் கூப்பிட்றதுக்கு வர முடியல. அதனால் நான் தனியாகவே போயிட்டேன். இந்த பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்ததுனால இதை புக் பண்ணியிருந்தேன். குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு வந்து அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் விடுவாங்க வெளியே. அப்போ வந்து நான் வந்து வெளியே போகவே இல்லை. நான் பஸ்ஸில் உள்ள ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம், நானும் குழந்தைங்களும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டே 4 வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.